Good morning, students. Today's section is accountancy. In that, we are going to study some basic terminologies. The basic terms what we use in accounts, we are going to study that. Basic accounting terminologies. That means ஒரு அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு போட தெரியணும் அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அதில் உள்ள பேசிக் அண்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம டே டு டே அக்கௌண்டிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸை நம்ம இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் தட் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்ற அந்த வேர்டு மிஸ் தியரி கிளாஸ் உங்களுக்கு நான் அக்கௌண்ட்ஸ் எடுக்கும் போதே நிறையா தடவை நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்பேன், டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னா, an activity which involves transfer of money or money's worth, okay, from one person to another person. இந்த டிரான்சாக்ஷனை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஆக்டிவிட்டி அப்படின் போது என்ன, ஒரு செயல்பாடு. ஸோ in that activity there is transfer of something. Okay students, now let us keep two persons are there. One is A and another one is B. Okay, a person named A and a person named B. Now A is giving money to B. That means there is a transfer of one activity. You got me students? In the form of what? In the form of cash. Okay, now the same A is giving a product to B. Okay, let us keep a fruits. Okay students, now A is giving to B fruits. Now what is happening? Here is also a transfer. But what is that A is giving to B? He is giving apple. So apple is a fruit. For that case, it can be of any kind. Okay, let it be apple, let it be furnitures or whatever it is. But ultimately what is happening? A is giving a thing to B. Okay students, now coming to the point, will A give just like that freely to A, B? If at all, if he is a friend, he may give freely to B. On the other hand, suppose A is a person who is doing business. Now what will be the condition? Now the situation goes like this. A is a person who is doing business. He is selling fruits. He is a fruit seller. Now B is coming and purchasing the fruit from A. Now what happens? A gives fruit to B and B will in return give cash to A, for he is purchasing fruits from A, isn't it not? Now what has happened? A transaction has taken place between A and B. Okay students, A has given fruits, B is now customer for A and A is selling fruits. Okay, he is selling fruits for cash. That's why B has given cash and he has taken the fruits. You got me students? Now what has happened there actually means a transaction has taken place. Okay students, அப்போ டிரான்சாக்ஷன் அப்படின்றது நம்ம பிஸ்னஸில் ஒரு பேசிக் திங். டே டு டே நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கும். Okay students, இது ஒரு பாயிண்ட். Okay, now keep this transaction in mind children. We'll keep this transaction and base and proceed. Next you see, இந்த transaction டூ டைப்ஸில் இருக்குது. ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்லலாம், இன்னொன்று கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்களா, ஏ பிக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தான், பி அதுக்கு பதில் கேஷ் கொடுத்துருக்கான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏ இஸ் அ செல்லர். ஓகே, ஹீ ஹஸ் சோல்டு ஃப்ரூட்ஸ் டு பி ஃபார் கேஷ். ஏன்னா அவன் ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டு என்ன வாங்கியிருக்கான், கேஷை வாங்கியிருக்கான். ஸோ அதனால் அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் பேர் கேஷ் டிரான்சாக்ஷன். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். இது செகண்ட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனில் சப்போஸ் ஏ இஸ் அ செல்லர் ஆஃப் ஃப்ரூட்டு, ஏ இஸ் கிவிங் ஃப்ரூட்ஸ் டு பி ஃபார் கிரெடிட். இப்போ பி கையில் பணம் இல்லை,
ஆனால் பிக்கு வந்து வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பி சொல்கிறான், என்கிட்ட பணம் இல்லை, நான் நாளைக்கும் இதே வழியில் தான் வருவேன், இப்போ எனக்கு 1 கிலோ ஆப்பிள் கொடு, நான் அந்த ஆப்பிளுக்குள்ள பணத்தை வந்து நான் 2 நாள் கழித்து வந்து கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட்டு டே ஆஃப்டர் டுமாரோ நான் இதே வழி வருவேன், நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஏ வந்து பியை வந்து டெய்லி பார்த்துட்ருக்கிறாள். ஸோ ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் தட் பி வில் கம் அண்ட் கிவ் த கேஷ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஏ என்ன சொல்கிறா அப்படின்னா, நோ ப்ராப்ளம், நீங்கள் என்கிட்ட தான் எப்போவுமே வந்து ஆப்பிள்ஸ் வாங்கிட்டுருக்கீங்க, அதனால் எனக்கு 1 டைம் நான் கடன் கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் 2 டேஸ் கழித்து வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏ சொல்லிடுறான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஏ வந்து ஆப்பிளை பிக்கு கொடுத்துட்டான், ஆனால் பி வந்து ஆப்பிளை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே, ஸோ ஹீ டிடன்ட் கிவ் எனி கேஷ். நவ் ஆல்சோ a transaction has taken place, but it is for credit. அதாவது கடனுக்கு வாங்கிட்டு போயிருக்கான். கடனுக்கு நான் கடன் அப்படின்னும் போது அந்த வேர்டுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ பி வந்து ஏ கிட்ட கிரெடிட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. You got me students? Okay, அப்போ transaction is of 2 types. One is cash transaction, other one is credit transaction. Keep that in mind. Okay, next account. இப்போ வந்து another important term is account. Okay, once again we'll go to the basic. இப்போ வந்து நம்ம என்னென்ன transactions பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் ஒன்று நடந்திருக்கு, அந்த டிரான்சாக்ஷன் வந்து கேஷ் டிரான்சாக்ஷனாக இருக்குது, ஒன்று கிரெடிட் டிரான்சாக்ஷனாக இருக்குது. ஓகே, வாட் எவர் இட் இஸ் சில்ட்ரன். இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, 2 பார்ட்டிஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போது பார்ட்டி நம்பர் 1 இஸ் பார்ட்டி ஏ அண்ட் பார்ட்டி நம்பர் 2 இஸ் பார்ட்டி பி. ஓகே சில்ட்ரன், 2 parties are there, A and B, and transaction has taken place. That also 2 types of transaction has taken place. One is cash transaction, another one credit transaction. Okay, இப்போ வந்து A is a seller, I told you. இப்போது இந்த ஆப்பிள்ஸ் இந்த மாதிரி ஏ வந்து மெமரியில் வச்ச ஏனால் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஏ என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, he has decided to maintain accounts. Okay, so he wanted to maintain accounts now. Now what will he do is that first he will try to remember to whom all he has sold apples. You got me students? அதாவது ஏ வந்து யோசித்து பார்ப்பான், இன்றைக்கி டேட்டில் நான் யார்கிட்ட எல்லாம் ஆப்பிள்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். இப்போது ஏவை பொறுத்தளவு யார்கிட்ட எல்லாம் அவன் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கானோ அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து க்ளோஸ்டு. அதாவது கேஷ் ஆப்பிளை விற்றாச்சு, கேஷ் கையில் கிடச்சாச்சு. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, யார்கிட்ட எல்லாம் அவன் இந்த மாதிரி பார்ட்டி பி மாதிரி நிறைய பேர்கிட்ட அவன் கடன் கொடுத்துருந்தான்னா அந்த ஆப்பில், தென் ஹீ ஹேஸ் டு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ், isn't it not? Otherwise he may lose his money. You got me students? ஓகே, இப்போது அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பர்சன் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, இன்றைக்கி டேட்டில் ஒரு 100 rupees ஆப்பிள் வாங்கியிருக்காரு, எஸ்டர்டேஸ் டேட்டில் இன்னொரு 200 rupees ஆப்பிள் வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வைக்கிறது தான் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஐடென்டிஃபை எ பர்சன், ஹூ இஸ் ஹீ, வாட் வி ஹவ் டன் டு ஹிம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இட் இஸ் ஓப்பன் இண்டிவிஜுவலி. அதாவது ஃபார் இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தருக்கும் தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ பர்சனாக இருந்தால் இண்டிவிஜுவலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஏ, அக்கௌண்ட் பி, அக்கௌண்ட் சி அப்படின்னும் போது இட் மீன்ஸ் தட் ஏ பார்ட்டி ஏவோட பேர், பார்ட்டி பியோட பேர், பார்ட்டி சியோட பேர். யூ காட் மீ லைக் தட்? ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷனில் வந்து என்ன நடந்திருக்கு, கேஷ் ட்ரான்சாக்ஷன். அப்போது இப்போ என்னென்ன கேஷ் வந்து இன்கமிங் ஆகிருக்கோ, கேஷ்ன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம். ஒன்று அவன் பார்ட்டிஸ்க்கு ஓப்பன் பண்ணோம், இன்னொன்று வந்து 2 டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, கேஷ் ட்ரான்சாக்ஷன், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். இப்போ அவன் கேஷ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்த கேஷ் எல்லாம் எந்த அக்கௌண்ட்டில் அவன் நோட்டிஃபை பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான்ல, அந்த அக்கௌண்ட்டில் டேட்டை போட்டு இன்றைக்கி டேட்டில் 100 rupees வந்திருக்கு, நேற்றுக்கு டேட்டில் 200 rupees வந்திருக்கு, அதுக்கு ப்ரீவியஸ் டேட்டில் 50 rupees வந்திருக்கு, இப்படின்னு சொல்லி அவன் வந்து நோட் பண்ணி வைக்கணும் கேஷ் அக்கௌண்ட்டில். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து கேஷுக்கும் பார்ட்டிஸ்க்கு மாத்திரம் இல்லை. சப்போஸ் எ பர்சன் இஸ் செல்லிங் எனி ஃபர்னிச்சர், தென்
அசட்ஸ் நேம் வில் பி தேர். ஓகே, சப்போஸ் நான் இப்போ வந்து அதே ஆப்பிள் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இன் பிட்வீன் வாட் ஹீ இஸ் டூயிங் அப்படின்னா ஹீ மே ஹாவ் டு ட்ரிங்க் சம் டீ, இசன்ட் இட் நாட்? அப்போ அந்த டீக்கு வந்து அவன் வந்து கேஷ் கொடுத்து தான் டீ வாங்கணும். இப்போ அந்த டீ வந்து அவனுக்கு என்னது, அது ஒரு எக்ஸ்பென்ஸ், அவனுக்கு அது செலவு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அப்போ ஒரு டீ வந்து 10 rupees அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவன் வந்து பே பண்ணி ஒரு டீ வாங்கி குடிச்சிருக்கான் அப்படின்னா அந்த டீ வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கான், அன்றைக்கி டேட்டில் அவன் பணம் செலவு பண்ணியிருக்கான். அப்போ எக்ஸ்பென்ஸுக்கு அவன் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி, அதே ஏ வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ஆட்டோ பிடிச்சி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் ஆப்பிள்ஸை கொடுத்துட்டு வந்திருப்பான் விற்கிறதுக்கு. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஆட்டோ சார்ஜுக்கு ஒரு 100 rupees கொடுத்துருக்கலாம். இப்போ இதுவும் அவனோட எக்ஸ்பென்ஸ் தான். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏக்கு வந்து டே டு டே அவன் ஆப்பிள் விற்றுட்ருக்கும்போது என்னென்ன செலவு பண்ணுறானோ அதெல்லாம் அவனோட எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துடும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஏக்கு என்னென்ன இன்கம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ ஏ வந்து யாருக்காவது வந்து அமௌண்ட் வந்து கடன் கொடுத்துருக்கலாம். இப்போ ஆப்பிள் வந்து அவன் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த ஆப்பிளில் வந்து அவனுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து கேட்குறான், கிவ் மீ அண்ட் லோன் ஆஃப் 1000 rupees, எனக்கு செலவு வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஏ என்ன பண்ணுவான், ஓகே அவன்கிட்ட இருக்கிற பணத்தில் 1000 rupees அவன்கிட்ட கொடுப்பான். கொடுக்கும் போது அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த 1000 rupees வந்து நீ எனக்கு 1 month கழித்து ரிட்டர்ன் கொடுக்கணும், பட் இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஸோ நீ 1 month கழித்து நீ கொடுக்கும் போது இன்ட்ரெஸ்ட் வந்து 100 rupees அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ how much that person will pay to him, 100 rupees interest he will pay. அப்போ இந்த 1000 rupees தான் அவன் கொடுக்குறான், ஆனால் அவனுக்கு வரும்போது என்ன வருது, 100 and 100 rupees வருது, isn't it? 1100 rupees. அப்போ இந்த 1100 எக்ஸ்ட்ராவாக வரக்கூடியது வந்து அவனோட இன்கம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். இன்கம் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அவன் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். ஸோ லைக்வைஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ சம்மரி ஆஃப் transactions under one head. You got me students? So that means an account will be opened on name of a person. Okay, then cash account, then asset account, expense account, இன்கம்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலைஸ்ட் நேமை ஓப்பன் பண்ணி அதில் அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் என்ன டைப் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் போஸ்டிங் பண்ணணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து அக்கௌண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் யூ see கேபிட்டல்னால் என்ன? சப்போஸ் இப்போ பார்ட்டி ஏ வந்து ஐ டோல்ட் யூ இஸ் அ செல்லர் ஆஃப் ஆப்பிள். இப்போ அந்த செல்லர் ஆஃப் ஆப்பிள் அது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏ என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணி அவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு கடை செட் பண்ணி, ஒரு ஷாப்பை செட் பண்ணி அந்த ஷாப்புக்கு வேண்டிய தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அவன் வச்சு ஒரு ஆப்பிள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஏ வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா எய்தர் அவங்ககிட்ட இருக்கிற சேவிங்ஸ், இல்லைனா அவங்ககிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பான், இல்லைனா அவன் டேடி கிட்ட கேட்டிருப்பாங்க, அவங்க ஃபாதர் கிட்ட கேட்டு ஒரு 10,000 rupeesஸை வந்து என்ன பண்ணுறான், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி அவன் ஏற்பாடு பண்ணுறான். அப்போ இந்த 10,000 rupees அவன் கையில் வச்சுருக்கான் பார்த்தியா, அதாவது ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண, ஆப்பிள்ஸ் வாங்க, அந்த ஷாப்புக்கு வேண்டிய தேவையான சேர்ஸு அதெல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அவனோட எந்த பணத்தில் பண்ணுவான், ஸ்டார்டிங் ஒரு அமௌண்ட்டு யூஸ் பண்ணுவான், அந்த அமௌண்ட். ஸோ தட் அமௌண்ட் இஸ் கால்ட் த கேபிட்டல் அமௌண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் அ அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் ப்ரொப்ரேட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் அன் ஆர்கனைசேஷன். ஓகே, இதே வந்து ஆர்கனைசேஷனாக இருந்தால் அது வந்து another meaning it hold. So I am just telling you a simple example. You got me students? So spending that 10,000 rupees, now A has become owner of that apple shop. You got me student? Okay, so இப்போ ஏ என்ன பண்ணுவான், அந்த கேபிட்டல் இந்த போட்ட பணத்தை அவன் என்ன பண்ணுவான், எடுக்க பார்ப்பான். எப்படி எடுக்க பார்ப்பான், along with the profit he will try to take. Okay, that is his motive. You got me students? Okay, next term you see drawings. Okay, now drawings அப்படின்னா என்ன அப்படின்னா, suppose A is doing business, he has invested 10,000 rupees as capital. in between அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 2,000 rupees வந்து அவனுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வேணும். பட் he is not having money, he is not willing to ask to his friends.
Okay, now what he will do means he has invested an amount called capital, isn't it not? And his business is giving a profit of rupees how much? Let us keep in a day he get an amount of around 2000 to 3000 he may get by selling apples. Okay students, now what A will do na, to meet his personal expense அன்னைக்கு டேல வரக்கூடிய அந்த பணத்தை வந்து ஏ வந்து அவனோட பர்சனல் செலவுக்கு, அதாவது மெடிக்கல் செலவுக்கு எடுத்துக்கிட்டான் அப்படின்னும் போது that is called as drawings. You got me students? So it is the amount of cash or value of goods, assets, etc. withdrawn from the business by the owner for personal use of the owner. இப்போ ஓனருக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்றது வந்து ஒரு பர்சனல் செலவு இந்த ஏக்கு. ஓகேவா? ஸோ ஏக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான், அன்னைக்கு விற்ற ஆப்பிள் பணத்துலேருந்து அவன் ஒரு 2000 rupees எடுத்துக்கிறான். ஓகே, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது அவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை எகெயின் அண்ட் எகெயின் என்ன பண்ணுவாங்க, சர்டன் எக்ஸ்பென்சஸ் போக பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஆப்பிள்ஸ் வாங்கி வச்சு அடுத்தடுத்த ஆப்பிள்ஸோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். தென் only his business can go up, isn't it? He can keep a big apple shop of variety of apples. You got me students? இப்போ பண்ணுறான் அவங்க என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட இருக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு 2000 rupees எடுத்துக்கிறான் மெடிக்கல் செலவுக்கு. அப்படின்னும் போது அவன் வித்ட்ரா பண்ணுறான். ஓகேவா? அந்த பணத்தை வந்து அவனோட பிஸ்னஸ் தான், பட் he is withdrawing that amount for his personal use. You got me students? Okay, next is that voucher. இப்போ voucher அப்படின்னா என்ன அப்படின்னா, any written document a support of business transaction is called a voucher. Okay, suppose இப்போ இந்த A வந்து apples விற்கிறாங்க. இப்போ A wanted to know what type of apple has gone out. Okay, apples are of different types, isn't it not? So ordinary apple you have, similar apple you have, green apple you have, so like with different colors of apples also you have. Okay, so இப்போ வந்து அவன் அந்த ஆப்பிளை விற்று கேஷ் வாங்கினான் அப்படின்னா, ஸோ ஏ வில் கிவ் ஒரு பில் மாதிரி அவன் வந்து அவனோட ஷாப்போட பேர் போட்டு அவர் பில்லில் இது பண்ணும்போது, ஸோ ஹி ஹஸ் given to party B. Okay, green color apples 1 kg அப்படின் போது it is a proof that green color apples of 1 kg is sold to B today. You got me students? So this is called as voucher. So voucher வந்து என்ன அப்படின்னா, it is a document as a proof ன்னு சொல்லலாம் for that transaction has taken place. அப்போது அது வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா cash receipt. It will be cash receipt. Invoices அப்படின்னா என்ன, நம்ம சேல்ஸ் பில். If a person sells a good, what he will give you sales bill, isn't it? So remember, okay, now let us imagine you are going to a furniture shop and you are purchasing a sofa set. You got me students? So sofa set just like that you will get it and come? No, you will pay the cash, and what he will do, he will give you an invoice, isn't it? That is sales. According to him, what is the intimation of that is sales of that sofa set has taken place. Okay, so sales bill, because he wanted to record in his accounts, isn't it not? So memos, bank pay in slip, etc. இதெல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வவுச்சர். ஒரு டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு ஒரு வவுச்சர். ஓகே, இந்த பேங்க் பே இன் ஸ்லிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் யூர் கோயிங் டு பேங்க், நீங்கள் பேங்க் போகிறீங்க, அந்த பேங்க் போயிட்டு நீ கேஷ் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலோ இல்லை கேஷில் இருந்து வித்ட்ரா பண்ணாலோ ஒரு ஸ்லிப்பில் எழுதி நீ அந்த பேங்கர்கிட்ட கொடுக்கணும். ஸோ பேங்கர் வில் யூஸ் தட் ஸ்லிப் ஃபார் என்டரிங் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஹீ வில் கிவ் ஒன் கவுண்டர் காப்பி ஃபார் அ ப்ரூஃப். ஒரு கவுண்டர் காப்பி உங்ககிட்ட கொடுத்துருவான். என்ன ப்ரூஃப் அப்படின்னா, த ஸோ அண்ட் ஸோ டிரான்சாக்ஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ். என்ன டிரான்சாக்ஷன்? இதை நீ டெபாசிட் பண்ணியிருக்கலாம் பணத்தை, இல்லை உன் அக்கௌண்ட்லேருந்து நீ வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பேஸ்ட் on, so that is called as pay in slips. If you go to bank for depositing or withdrawal of money, you can see that slip in that bank format, it will be written. Okay, அப்போ voucher அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு proof that particular transaction has taken place. Okay, next invoice. இப்போ invoice அப்படின்றது, invoice is nothing but sales billன்னு வச்சுக்கலாம். பில் அதாவது வந்து இப்போ ஒரு செல்லர் வந்து ஒரு பொருளை வந்து அவன் சேல்ஸ் பண்ணான்னா, இட்ஸ் அ ப்ரூஃப் ஃபார் தட் சேல்ஸ் ஹேஸ் taken place. Okay, it is sent by seller to the buyer. So what will be given in the invoice? And the invoice la enna particulars irukum pathomna, particulars, that is name or item of the goods irukum. Suppose ipo sofa set அப்படினா sofa set அப்படினு இருக்கும், அதோட டைப் இருக்கும், what type of sofa set,
அதோட கலர், அதோட ஹைட்டு, இதை பற்றின அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சோஃபா செட் வில் பி கிவன். ஒரு சோஃபா செட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத வந்து கொடுத்து ப்ராடக்டோட மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் அண்ட் குவான்டிட்டி வில் பி மல்டிப்ளைட் அண்ட் த டோட்டல் வேல்யூ வில் பி ரிட்டர்ன். அந்த டோட்டல் வேல்யூவில் பார்த்தோம்னா சப்போஸ் ஏதாவது டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா டேக்ஸை வந்து அவங்க ஆட் பண்ணி போடுவாங்க. சப்போஸ் இந்த சோஃபா செட்டை வந்து வீட்டில் டெலிவரி கொடுக்கறதுக்கு டெலிவரி சார்ஜஸ் பில்லோடு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் டெலிவரி சார்ஜஸ்ன்னு போட்டு ஒரு 100 rupees போட்டு டெலிவரி சார்ஜஸ் போட்டு ஒரு டெம்போவில் ஏற்றி நம்ம வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் சார்ஜஸ் ஏதாவது அந்த பில்லில் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் அந்த சோஃபாக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து அந்த சேல் வேல்யூலேருந்து லெஸ் பண்ணிக்கலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபைனலி நெட் அமௌண்ட் வில் பி ஷோன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்னது இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குட்ஸு. குட்ஸ்னால் என்ன? குட்ஸ் இஸ் அ திங் ஆர் அ கமாடிட்டி, ஓகே, இன் விச் பிஸ்னஸ் இஸ் டீலிங் வித். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்ட்டி ஏக்கு வந்து அவனோட குட்ஸ் என்ன? ஆப்பிள் வந்து அவனோட குட்ஸ், அது ஒரு கமாடிட்டி, அதான் அவன் ப்ராடக்ட். அது ஃப்ரூட்டு தான், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அவன் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி ப்ராடக்டை யூஸ் பண்ணுறான்? ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறான். அந்த ஃப்ரூட்ஸோட பேர் வந்து ஆப்பிள், நேம் ஆஃப் த ஆப்பிள். ஸோ அது வந்து திங் இல்லைனா கமாடிட்டி. சப்போஸ் இஃப் அ பர்சன் இஸ் செல்லிங் ஃபர்னிச்சர்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த கமாடிட்டி? ஃபர்னிச்சர். ஓகே, ஸோ அவனோட குட்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? ஃபர்னிச்சராக இருக்கும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபார் ஆல் திஸ் வி ஹாவ் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் யூ சி பர்ச்சேஸ். அப்போ பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன? பர்ச்சேஸ் இஸ் அ டிரான்சாக்ஷன். ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல் இஸ் கால்ட் பர்ச்சேசஸ். ஓகே, அப்போ நீ ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு அந்த பொருளை 2 டைப்பாக நீ யூஸ் பண்ணலாம். ஒன்று, நீ வந்து என்ன பண்ணலாம்? அந்த பொருளை கன்சியூம் பண்ணலாம், அதாவது நீயே வந்து அந்த ஆப்பில் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சப்போஸ் நீ வந்து அந்த ஆப்பில் வந்து ஹோல்சேல்லேருந்து வாங்கிட்டு வந்து நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து ஒவ்வொருத்தருக்கா போய் விற்கிற அப்படின்னும் போது யூ ஆர் செல்லிங். ஸோ இஃப் த எனிதிங் இஸ் பாட் வித் த பர்பஸ் ஆஃப் selling it to somebody else, then it is called as purchases. You got me students? Okay, இப்போ purchase return or return outwards அப்படின்னா என்ன? purchase returns. இப்போ வந்து ஏ என்ன பண்ணிட்டான்? ஆப்பிள் வாங்கிட்டு போயிட்டான். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனை விட்டுருங்க, அதாவது கேஷ் ட்ரான்சாக்ஷனை விட்டுருங்க. ஏன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷனில் வந்து பி வந்து ஏ கிட்ட ஆப்பிள் வாங்கிட்டான். he has given the cash. once a seller buys a cash, the transaction is over. ஓகே, ஸோ அங்கே வந்து அந்த ஆப்பில் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகே, நவ் செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். பி வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கான். இப்போ இந்த கிரெடிட் ட்ரான்சாக்ஷனில் பார்த்தோம்னா ஒரு 2 ஆப்பிள் டேமேஜாக இருக்குது. ஓகே, இப்போ ஏ என்ன பண்ணுறா? சரி, கடை வந்து பக்கத்தில் தானே இருக்குது, நான் போய்ட்டு இந்த 2 ஆப்பில் கொடுத்துட்டு வேறு நல்ல ஆப்பிளாக வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு he may tell his family and then he may go out and he may go and return that apple also. ஸோ அப்போ அந்த ஏ வந்து என்ன பண்ணுவான்? சரி, நம்ம ஃப்ரெண்டு தானே, பக்கத்தில் தானே இருக்கார், அதனால் நம்ம இந்த 2 ஆப்பிளை வந்து மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேமேஜ் ஆப்பிளை வாங்கிட்டு இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸாக கொடுக்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வாங்கிட்டு போன குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ when goods brought are returned to the supplier, it is known as purchase return or return outwards. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது அந்த ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கும் அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆனதுக்கும் அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். சப்போஸ் அந்த ரிட்டர்ன் செய்யும் போது அவர்கிட்ட வந்து ஆப்பிள் ஸ்டாக் இல்லை, அது கூட தீந்துருச்சு. இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஏ ஹேஸ் நோ ஆப்பிள்ஸ் டு கிவ் டு பி. Now what will happen அப்படின்னும் போது, out of suppose A has bought some 20 apples, means he is going to return 2 apples. In the sense 18 apples தான் அப்சல்யூட்டாக ஏ வந்து பிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான்? சேல்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். 2 வந்து டேமேஜ்டு ரிட்டர்ன். அந்த 2 டேமேஜ்டுக்கு வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கணக்கு போட்டால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவன் வந்து அக்கௌண்ட்ஸை டேலி பண்ணி கொடுக்கணும். யார்? செல்லர். ஓகே, நவ் கம்மிங் டு சேல்ஸ். வென் குட்ஸ் மென்ட் ஃபார் ரீசேல் ஆர் சோல்ட், இட் இஸ் கால்ட் சேல்ஸ். அப்போ சேல்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் சில்ட்ரன் வென் எனி கமாடிட்டி, as I told you, now A is the seller of apple to B. ஸோ அது வந்து சேல்ஸ் பண்ணுறான். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். ஸோ அப்படின்னு என்ன? இப்போ வந்து அந்த ஆப்பிள் ஒன்ஸ் அகெயின் கம்மிங் பேக் டு த ட்ரான்சாக்ஷன். Okay, now B has purchased from A the apples. Okay, இப்போ B வந்து ஆப்பிள்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறான்.
ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதே நேரத்தில் ஏக்கு வந்து என்னது, அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். எப்படி, ஏ வந்து சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் அ சேல்ஸ் ரிட்டர்ன். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் we are going to learn about what is called stock. Stock அப்படின்னா என்ன? Unsold goods lying in the business on a particular date are known as stock. Okay, now A is selling apples. Right from morning till evening he is selling apples. You got me students? So A வந்து 100 apples வந்து ஸ்டாக் வச்சு நீட்டாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸை வந்து ஸ்டாக் வச்சு அவன் வந்து ஏ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏ வாஸ் ஓப்பனிங் ஹிஸ் ஷாப் டில் ஈவினிங் 8 o'clock. ஓகே, ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அவன் வந்து 100 ஆப்பிள்ஸ் மார்னிங் இருந்துச்சு. இப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 20 ஆப்பிள்ஸ் ஆர் ரிமைனிங். ஓகே, தட் மீன்ஸ் 80 ஆப்பிள்ஸ் வந்து ஹீ ஹேஸ் சோல்ட் அப்படின்னும் போது இந்த 20 ஆப்பிள்ஸ் கடையில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அன்னைக்கு டேட்டில் உள்ள ஸ்டாக். அந்த டேட்டோட அந்த டேட்டில் உள்ள அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம்னா the 20 apples is a closing stock. You got me students? 20 apples வந்து என்னது, closing stock. Okay, இப்போ next day morning A is coming and opening the shop. What will be found? The 20 apples will be found, isn't it? And the 20 apples will be the opening stock for that day. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்? அண்ட் இப்போ ஏ என்ன பண்ணுவான் அப்படின்னா பேலன்ஸ் ஆப்பிள்ஸ், சப்போஸ் அவன் வந்து இன்னொரு 100 ஆப்பிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறான் அப்படின்னா இப்போ ஏவோட ஷாப்பில் வந்து ஸ்டாக் எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு 100 இருக்குது, 20 ஆப்பிள்ஸ் இருக்குது. இப்போ ஏ வந்து ஒரு 100 ஆப்பிள்ஸ் அன்றைக்கி டேட்டில் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டான். இப்போ டோட்டலாக கடையில் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது? 120 apples இருக்குது. You got me students? That day A will try to sell 120 apples. You got me students? Okay, இப்போ சப்போஸ் A வந்து டெய்லி 100 ஆப்பிள்ஸ் தான் சேல்ஸ் பண்ணுறது அவனோட ப்ராக்டிஸ் அப்படின்னா நான் வாட் ஏ வில் டூ, ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் வந்து மார்னிங் பார்க்கும்போது 20 இருந்துச்சு. இப்போ ஏ மார்க்கெட்டுக்கு போய் எவ்வளோ ஆப்பிள்ஸ் வாங்கிட்டு வருவான்? 80 ஆப்பிள்ஸ் தான் வாங்கிட்டு வருவான். ஏன்னா டு மேக் இட் 100, 80 + 20 100. Okay, so that day is altogether purchase is how much? 80 apples. You got me students? But total stock is how much? 100 apples. You got me students? அப்போ ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா unsold goods lying in the business on a particular date is known as stock. You got me students? So next you see income. இப்போ இன்கம் அப்படின்னா என்ன? இட் இஸ் அன் இன்கம் ரிசீவபிள் ஆர் ரியலைஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், கமிஷன் எக்ஸட்ரா. ஓகே, இப்போ வந்து நீ சேல்ஸ் பண்ணுற, ஏ வந்து சேல்ஸ் பண்ணுறான். சேல்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேட்டில் வந்து அவனுக்கு மொத்தமாக ஈவினிங் வந்து அவன் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கையில் வருதோ அதான் ஏவோட இன்கம். அப்போ சேல்ஸ் பண்ணி விற்ற பணம் கையில் கிடைக்கிதில்ல, அதான் இன்கம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, சப்போஸ் இப்போ இந்த ஏ வந்து யாருக்காவது அமௌண்ட் கடனுக்கு கொடுத்துருந்தா அந்த கடன்காரன் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோ ஏக்கு. அப்போ இந்த ஏ இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? அவனுக்கு இன்கம். ஓகே, டிவிடெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டேர்மை ஜஸ்ட் நவ் ஒரு இன்கம் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் ஐ வில் கிவ் இட் யூ கிளியர்லி வென் வி கோ ஃபார் தட் பர்டிகுலர் செக்ஷன். கமிஷனும் அதே மாதிரி தான். சப்போஸ் யூ ஆர் கெட்டிங் எனி கமிஷன் ஃபார் வாட் எவர் த ஒர்க் யூ ஹவ் டன், நீ ஏதாவது வேலையை செஞ்சு கொடுத்துருப்ப, அதுக்கு உனக்கு கமிஷன் கிடைக்கிது அப்படின்னா அதுவும் வந்து உனக்கு இன்கம் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அப்புறம் எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் வாட்? இட் இஸ் அமௌண்ட் இன்கர்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் அண்ட் செல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த குட்ஸை வந்து ப்ராப்பராக அந்த ஆப்பிள்ஸை வந்து ஷாப்பில் வந்து நீட்டாக டிஸ்ப்ளே பண்ணி அந்த ஆப்பிள்ஸ் சேல்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி அந்த செல்லர் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து அவனுக்கு அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ். ஓகே, இப்போ அதுலேருந்து ஏ வந்து 100 ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்கிறாரு. சப்போஸ் ஹி மே சென்ட் 30 ஆப்பிள்ஸை வந்து ஒரு பேக்கில் போட்டு மார்க்கெட்டில் வந்து விற்கிறதுக்கு ஒரு பர்சன் அனுப்புகிறாரு, ஆட்டோவில் அனுப்புகிறாரு. ஸோ அப்போ அந்த ஆட்டோ கன்வீனியன்ஸ் ஒரு 100 rupees அவர் பே பண்ண வேண்டியது இருக்குது அவரோட ஷாப்லேருந்து மார்க்கெட் போக. இப்போ அந்த 100 rupees அவர் வந்து பே பண்ணுறாரு இல்லையா, அது வந்து அவரோட எக்ஸ்பென்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? சப்போஸ் இவர்கிட்ட வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் வந்து ஆப்பிள்ஸ் எல்லாம் எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீ வாண்டட் டு மேக் இட் நோன் டு எவ்ரிபடி. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆப்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஒரு பேம்ப்ளெட் மாதிரி அவர் இஷ்யூ பண்ணுறாரு அப்படின்னும் போது
what all expenses he incur for that. Okay, and then what he is doing actually, he is giving advertisement. அப்போ அதுக்கு அந்த பேம்ப்ளெட் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டர் கடையில் போயிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பார் இல்லையா. ஸோ அது அவரோட எக்ஸ்பென்ஸ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எனிதிங் விச் இஸ் டன் இன் ரிலேஷன் டு த சேல்ஸ் ஆர் டு பூஸ்ட் அப் இஸ் சேல்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு சால்வென்சி. சால்வென்சினா என்னது? கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் அன் என்டர்பிரைஸ் டு பே த டெட்ஸ். ஓகே, சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு, டே டு டே இன்கம் வந்து சஃபிஷியண்ட்டாக வந்துட்டுருக்கு, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இன்றைக்கி டேட்டில் ஹீ இஸ் சஃபிஷியன்ட் இனஃப் டு செட்டில் இஸ் டெட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ஆப்பிள் செல்லர் வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்கி தான் ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்காரு. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி டேட்டில் அவரோட பிஸ்னஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு, நிறைய ஆப்பிள்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ இட் மீன்ஸ் தட் பர்சன் இஸ் டூயிங் அ சவுண்ட் பிஸ்னஸ் அண்ட் ஹீ இஸ் இன் குட் சால்வென்சி பொசிஷன். ஸோ எனி டைம் அந்த பர்சன் வந்து நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்கினார் இல்லையா, அந்த லோனை வந்து எனி டைம் ஹீ இஸ் ரீபேயபிள். அந்த சிச்சுவேஷனில், அந்த கண்டிஷனில் அவர் இருந்தார்னா தென் இட் இஸ் கால்ட் அ சால்வென்சி பொசிஷன். ஓகே, இதுவே இன்சால்வென்சினா என்ன? சப்போஸ் அந்த ஆப்பிள் வந்து அவர் வாங்கிட்டு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, ஆனால் யூ கேன் see that the apples are not at all selling. Day to day the apples are becoming very worse and it is sold off. And it is getting spoiled day by day. He is not able to earn any profit, means he cannot settle the debt இல்லையா. அப்போ அவன் கடன் வாங்கின அமௌண்ட்டை வந்து இந்த பார்ட்டி ஏ வந்து என்ன பண்ண முடியாது, திருப்பி கொடுக்கவே முடியாது, ஏன்னா டெய்லி வந்து லாஸில் போயிட்டுருக்கு. அப்போது இந்த கண்டிஷன் வரும்போது தட் பர்சன் இஸ் கால்ட் அஸ் அ இன்சால்வெண்ட் பர்சன். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இட் இஸ் அ இன்கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் டு பே த டெட்ஸ். அப்போ அவன் கடன் வாங்கின அமௌண்ட்டை அவனால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது that type of person is called as insolvent. That situation is called insolvency. Next, asset. Assetna enna? Any physical thing or right owned that has a monetary value is called asset. Okay, இப்போ அந்த ஆப்பிள் ஷாப்பில் அந்த ஆப்பிள் வந்து ஒரு கைண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவனோட குட்ஸ். அந்த ஆப்பிள் ஷாப்பில் சப்போஸ் அந்த ஓனருக்கு வந்து ஃபேன் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சிஸ்டமை வாங்கி வச்சு கம்ப்யூட்டரில் அக்கௌண்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெயின்டைன் பண்ணலாம். அந்த கடையில் இருக்கிற அந்த ஷாப்ஸ் இல்லை சம்டைம்ஸ் along with selling apple he may plan to செல் ஜூஸ் ஆல்சோ, ஆப்பிள் ஜூஸ். அப்போ அந்த ஆப்பிள் ஜூஸுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு ஆப்பிள் செட்டிங்ஸு, அந்த அந்த ஜூஸர், அந்த மிக்சர், isn't it not? ஸோ அதுக்கு வந்து இப்போ customers have to come and sit in a very neat place, so a table and chair he would have arranged. So likewise what all is there in his business, inside his business, is called as asset. ஸோ அதெல்லாமே வந்து யாரோடது? அந்த ஓனரோடது, isn't it not? அவர் பணம் கொடுத்தும் வாங்கியிருக்காரு, அதனால் வந்து அதெல்லாம் அவரோட அசெட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னென்ன வந்து ஓனரோட ப்ராப்பர்ட்டியோ இட் இஸ் கால்ட் அஸ் அசெட் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Okay, next you see liability. Liability means what? It refers to the financial obligations of the business. You got me students? So that means what? அப்படின்னும் போது சப்போஸ் இப்போ இந்த ஓனர் வந்து ஐ டோல்ட் யூ பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு அமௌண்ட் வாங்கி தான் அவன் வந்து ஆப்பிள் ஷாப் வச்சுருக்கான். இப்போது அந்த பேங்க்குக்கு அந்த பணத்தை வந்து அவன் ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் liability, his liability. You got me students? Okay, next, debtor. A person who receives a benefit without giving money or money's worth immediately but liable to pay in future or in due course of time is called as debtor. You got me students? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன், bring back to your mind the ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன். அதாவது பார்ட்டி ஏ இருக்காங்க, பார்ட்டி பி இருக்காங்க. பார்ட்டி பி வந்து ஆப்பிளில் வந்து என்ன பண்ணுறான், கேஷ் கொடுத்து வாங்காமல் கடனுக்கு வாங்கிட்டு போகிறான் இல்லையா. இப்போ இந்த பார்ட்டி பி வந்து பார்ட்டி ஏக்கு வந்து யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது he is a customer. Okay, but what type of customer? He is a debtor now. Okay, he is called as debtor. Why? ஏன்னா அவன் கடனுக்கு வந்து திங்ஸ் வாங்கிட்டு போயிருக்கான், ஆப்பிள் வாங்கிட்டு போயிருக்கான். ஓகே, அந்த ஆப்பிள் வாங்கிட்டு போயிட்டு he may return the money either after 2 days or he may return even after a month. ஓகே, அப்போ கடனுக்கு தான் அவன் வாங்கிட்டு போகிறான் ஆப்பிள். அப்படின்னும் போது that person B will become the sundry debtor for A.
You got me, student? Debtor. அடுத்து creditor, a person who gives a benefit without receiving money or money's worth immediately but to claim in future is called creditor. ஓகே, இப்போ இதே எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏ வந்து பிஸ்னஸை வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஃபர்தராக அதிகமாக ஆப்பிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறான். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பிள், டேஸ்டி ஆப்பிள்ஸை ஒவ்வொரு இதுலேருந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுறான் அப்படின்னும் போது இப்போ இந்த ஏ வந்து என்ன பண்ணுறான், அவன் போய் இந்த ஆப்பிள்ஸை பர்ச்சேஸ் பண்ணும் போது யார்கிட்ட அவன் பர்ச்சேஸ் பண்ணுறான்னா அவங்ககிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இதை லோனுக்கு வாங்கிக்கிறேன், நான் கடனுக்கு வாங்கிக்கிறேன் ஆப்பிள்ஸை, நான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஏக்கு வந்து அந்த ஆப்பிள் செல்லர் இருக்கார் பார்த்தியா, கடனுக்கு வந்து ஏ வாங்கிட்டு வரான் பார்த்தியா, அந்த ஏக்கு வந்து அவன் தான் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ ஏ வந்து யார்கிட்டேருந்து கடனுக்கு வாங்குகிறாங்களோ, ஃப்ரம் ஹூம் ஹீ பர்ச்சேசஸ் ஃபார் கிரெடிட் இஸ் கால்ட் அஸ் creditor. On the other hand, to whom he sells for credit is called as debtor. You got me, students? Okay, next term வந்து பார்த்தோம் அப்படின்னா depreciation. Depreciation என்ன? That is gradual reduction in the value of asset due to usage and passage of time. You got me, students? அப்போ gradual reduction. இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, once again the same example we will take. ஓகே, இப்போ ஏ வந்து நியூவாக ஒரு ஷாப்பை ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவார், ஓகே பில்டிங் எல்லாம் வந்து நீட்டாக பெயிண்ட் அடித்து ஃபர்னிச்சர் வாங்கி போட்டிருப்பார், அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீட்டாக இது பண்ணி ஒரு டெக்கரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்பிள் பிக்சர்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டி, isn't it not? ஸோ கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி he would have done many things. Okay, now as days goes by, what will happen? The paint in the wall would have got faded. The stickers, apple stickers on the wall would have got torn. His chair and table would have got cracked because ஒரு பிளாஸ்டிக் சேரை சின்னதாக வாங்கி போட்டிருக்கலாம், அது வெளுத்து போயிருக்கலாம், கிழிஞ்சிருக்கலாம், isn't it? டேர் ஆர் டோன் ஆகிருக்கலாம், isn't it not? ஸோ லைக்வைஸ் இட் would have happened. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவரோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை. அவர் புதுசாக வாங்கும்போது அவரோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும், ஹையாக இருந்திருக்கும். இப்போ நவ் ஆஃப்டர் ஒரு 5 months, ஒரு 6 monthsக்கு அப்புறம் பார்த்தேன்னா அந்த அவர்கிட்ட இருந்த அசெட்ஸ் எல்லாருமே வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பொருளை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி ஆப்பிள்ஸ் பிஸ்னஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடலாம், நம்ம வேறு மல்டி ஃப்ரூட்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இப்போ அவர் கையில் இருக்கிற இந்த அசட்ஸ் எல்லாம் விற்றார்னா யாராவது வந்து ஒரிஜினல் விலைக்கு வாங்குவாங்களா? ஓகே, வில் தே கெட் இட் ஃபார் ஒரிஜினல் ரேட்? நோ. வாட் தே டூ, they will get for a lesser rate. Why? Because there is wear and tear on the assets. Assets have become old, so they will not get it for the original வேல்யூ. ஸோ நான் எவ்வளோ நஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுப்பாங்க. ஓகே, ஸோ மொத்தமாக ஒரு திங், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட ரேட் வந்து ஓவரால் இப்போ வந்து அந்த அவருக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு 25,000 அவரோட அசெட் வேல்யூ அப்படின்னா அந்த யாருக்கு, அந்த ஆப்பிள் செல்லருக்கு. ஓகே, நவ் 2,000 rupees. 2,000 rupees to the value of extent of 2,000 rupees, the assets are reduced or damaged. Now what will be the sale value of the business? 23,000 only. Okay, so the depreciation abdina, it is nothing but it refers to the reduction in the value of the asset due to usage of and passage of time. Next, bad debts. Bad debts abdina, it is a loss to the business arising out of the failure of a debtor to pay the dues. It is irrecoverable debt. You got me, students? Okay, suppose இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டி ஏ once again bring back to your mind. இப்போ பார்ட்டி ஏ வந்து என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணியிருக்கான், பார்ட்டி பிக்கு கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். இப்போ இந்த பார்ட்டி பி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கடனுக்கு வாங்கிட்டு ஆப்பிள்ஸை வாங்கிட்டு வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணிடுறான், கிளம்பி ஊருக்கு போயிடறான், வீடை காலி பண்ணிவிட்டு. யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த செல்லர் வந்து பார்க்குறான், என்னடா சரி ஜஸ்ட் லைக் தட் தே வுட் ஹவ் கான் டு நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்ருக்கிறாரு. ஆனால் அல்டிமேட்டாக வாட் ஹேப்பன், 1 week passed, 10 days passed, 1 month itself passed, 2 months passed. The person who has got apple from him is not yet seen. அப்படின்னா என்ன, ஆப்பிளையும் வாங்கிட்டு கடனுக்கு வாங்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான்.
இப்போது இந்த செல்லர் ஏக்கு வந்து தெரியாது. He was a good friend to me, but he didn't tell me anything about his transfer. What happened to my money அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு ஒரே பாதரேஷன் ஆயிரும். Isn't it not? இப்போது that person who has bought 100 apples for credit is gone away. Now A is not going to get that money. அந்த 100 ஆப்பிள்ஸுக்கு அவனுக்கு மணி கிடைக்க போகிறதில்ல. இப்போ என்ன நடந்திருக்கு ஆக்சுவலாக அப்படின்னா, A has incurred bad debts. ஓகே, அதாவது அந்த 100 ருபீஸ்க்குள்ள அமௌண்ட் வந்து வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள் 10 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ டோட்டலாக 100 ஆப்பிள்ஸ். அப்போ அந்த பார்ட்டி பி வந்து எவ்வளோ ஆப்பிள்ஸ் கொடுக்கணும்? 1000 ருபீஸ் கொடுக்கணுமா? இந்த 1000 ருபீஸ் கொடுக்காம அவன் ஊருக்கு கிளம்பி போயிட்டான். ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ஏக்கு வந்து இந்த 1000 ருபீஸ் இஸ் அ லாஸ். ஸோ இந்த மாதிரி இந்த 1000 ருபீஸை ரிக்கவரே பண்ண முடியாது இப்போ ஏக்கு, இல்லையா? ஸோ இந்த மாதிரி irrecoverable debt is called as bad debts. You got me, students? It is a loss for the business. You got me, students? Okay, so these are some of the important terminologies, children, what we use. So you will better understand once again when I proceed with the sums. Okay, so thank you for this section.